ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற கேளம்பாக்கம் டுவர்ட்ஸ் திருப்பூரூர் போகிற வழியில் தையூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது நாங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி தான் போனோம். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற எஃபெக்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங்கோ இல்லை கார் பார்க்கிங்கோ எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டேன், வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மினி வாட்டர் ஃபால்ஸ் தான். சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குற ஆர்வத்தில் வேகமாக போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த சின்ன தண்ணி ஓடுது இல்லைங்களா, ஓடும்போது அதை தாண்டி தான் நம்ம போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேலே போய் குளிக்கிற இடம் வருது. ஸோ மற்ற இடம்லாம் ரொம்ப வந்து போக முடியாமல் ரொம்ப வழுக்கலாக இருந்தது. ஸோ அதை தாண்டி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன தண்ணி ஓடுற இடம் பார்த்திங்கன்னா அந்த கல் நிறையா இருந்தது. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கால் எடுத்து வைக்கணும். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக நல்லா தான் இருந்தது. ஸோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி வாட்டர் ஃபால்ஸோட ஒரு ஃபுல் வியூ. ஸோ அங்கங்கே வந்து ஒரு டிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க தண்ணி ஃப்ளோ வர்றதுக்காக. நம்ம நின்று குளிக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வழுக்கலாகவே இருந்தது. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அந்த இடத்துல. நான் தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக லைட்டாக கை வச்சு பார்த்தேன், பயங்கர ஃபோர்ஸாக தான் இருந்தது. ஆல்சோ ரொம்ப சில்லுன்னு இருந்தது அன்றைக்கி, க்ளவுடின்றனால, ரெய்னி சீசன்றனால. சரி, இந்த ஃபால்ஸ் மேலே ஏறி இந்த ஃபால்ஸ் விழுகுது இல்லையா, அது விழுகிற இடத்துக்கு மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது சின்ன ஃபால்ஸாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டு இருந்தோம். கல்லுப்புறம் அங்கே வந்து கால் வைக்க படி மாதிரி இல்லை. அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அந்த மூடை வச்சுருந்தாங்க இல்லையா, அது மேலே கால் வச்சு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் ஏறிக்கலாம். நாங்கள் அப்படி தான் மேலே ஏறணும். எய்தர் வந்து மேலேருந்து ஒருத்தவங்க தூக்கிடணும், இல்லை பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிக்கணும்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா என் கூட வந்து ஒரு நெய்பர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் மேலே ஏறுறதுக்கு. நான் மேலே ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கி விட்டேன். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல இடம் முடியும். ஸோ நீங்கள் போய் மேலே பார்க்கணுன்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா சில சமயம் வந்து ரொம்ப வழுக்கலாக இருக்கும் மழை பெஞ்சதுன்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக், அந்த ஏரியோட ஃபுல் வியூ. இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி கீழே ஃபால்ஸாக வருது. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே நிறையா சின்ன பசங்க எல்லாருமே மேலே ஆர்வமாக ஏறி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தால் பார்த்திங்கன்னா கீழே ஃபால்ஸில் தண்ணி விழுகுது. ஸோ இதில் வந்து இதுக்குள்ளே போய் பார்ப்போம், அந்த லேக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக கிடையாது, ஓரளவுக்கு ஆழம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாறை மேலே அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த வியூவுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்லோவாக போகும்போது அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் பார்க்கும்போது தண்ணி வந்து லேக் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக விழுகுது. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக நடந்து போனோம். பார்த்தா போக போக வந்து ரொம்ப வழுக்கலாக இருந்துச்சு, அங்கங்கே சின்ன சின்ன பள்ளம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ அதை மெதுவாக நடந்து போனீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏரியிலேருந்து கீழே வந்து ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் ஆனால் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இல்லை ஃபேமிலி, குழந்தைங்க, லேடிஸ் எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க. சேஃபான இடமா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, அது மட்டும் பார்க்கணும். நான் மேலே ஏறினதே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஏறினேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உட்பட்டு கொஞ்சம் கவனமாக ஏறினா நான் மேலே ஏறினா ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். நாங்கள் ஆக்சுவலாக சன்செட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்து சன்செட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து வியூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் சன்செட் வருதா இல்லை எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது வியூ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, அநேகமாக ரெயின் வந்துருமோன்னு நினச்சி தான் நாங்கள் வந்துகிட்டே அந்த பயந்து. பட் ஆனால் ரெயின் வரல, எங்கள் லக்குக்கு நல்லாவே இருக்க இடம், க்ளவுடியாக இருக்குது. சன் இருக்கான்னு மட்டும் நாங்கள் பார்க்குறோம். சன்செட் மட்டும் வருதான்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்தால் நல்லாயிருக்கும். சரி, அந்த எண்டு வரைக்கும் போகலான்னு பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும்தான் தண்ணி வருது, மற்ற டிவிஷன்லாம் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அங்கே டிவிஷனே கொடுக்கல அவங்க. சரி போதும் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இறங்கணும். அப்போ இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு எங்கள் நெய்பர் ஹெல்ப் பண்ணார். ஸோ இதுலேயுமே இறங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஏன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கிற இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அங்கே பாறை வந்து பார்த்திங்கன்னா பாசம் பிடிச்சி கொஞ்சம் வலிக்கிருக்கு. அப்புறம் ஒரு வழியே அப்பாடா தண்ணிக்குள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு குளித்தோம். சான்ஸே இல்லைங்க, செம்ம ஃபோர்ஸாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்றாலம் இந்த மாதிரி ஏரியாவில் போனால் குளித்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்தது.
அந்த வாட்டர் வந்து அவ்வளோ சில்லுன்னு வேறு இருந்தது அன்றைக்கி க்ளவுடி டேட்னால, சும்மா சொல்லக்கூடாது, செமையாக இருந்தது. எங்களுக்கு ஈவினிங் டைம் ஆக ஆக சரி சீக்கிரம் கிளம்பிடலான்ற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் அங்கேருந்து டக்குன்னு வர மனசு இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க ஒரு அருவியில் குளித்தோன்னா அந்த அருவியோட தண்ணியை கொஞ்சோண்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எக்ஸ்டர்னலும் சரி இன்டர்னலாக பாடிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். தண்ணி நல்லா தான் இருந்துச்சு, ஸ்மெல்லு எதுவும் கிடையாது. சின்ன செவரு மாதிரி தான் இருக்குது. ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா சின்ன வாரம் போய் இந்த நேரம் குற்றாலத்துக்கு சட சட சடன்னு அடிக்குது. சடசடன்னு அடிக்குது, அப்படியே பயங்கர ஃபோர்ஸாக விழுகுது. இன்னும் ஒரு நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ், சென்னைனாலே பீச்சு, மால், ரிசார்ட்டு இந்த மாதிரி தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்தோம். மேலே ஏறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஆனால் கேம்ப் ஸ்டைலில் மேலே வியூ பார்த்துருப்பீங்க. குளிக்கிறது அதை விட சூப்பராக இருந்தது. ரெயின் சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணலாம். செமையாக இருக்குது. அப்புறம் ஓகே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றனால டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எந்த வழியாக ஏறணுமோ அது வழியாகவே அப்படியே மெதுவாக நடந்து போனோம் அந்த ஃப்ளோவிலே. அப்படி போயிட்டுருக்கும்போது டக்குன்னு எங்கள் காலில் ஒரு கல் பட்டுச்சு. அது என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ஒரு பிள்ளையார் சிலை இல்லை ஒரு கோபுரம் மாதிரி இருந்தது. பட் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாலுமே அந்த சன் செட்டை பார்க்கவே முடியல. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வந்து மேகமூட்டமாக க்ளவுடியாக இருந்தது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக ஒரு இடத்துல ஆரஞ்சாக இருந்தது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் கிளம்புன வழியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய அம்மன் சிலை இருந்தது. அங்கே ஒரு கோயில் இருந்திருக்கும் போல். நாங்கள் வரும்போது கவனிக்கல, அதுக்கப்புறம் தான் கவனித்தோம். ரொம்ப பெரிய சிலையாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் அடுத்த வாட்டி வர்றவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சோஷியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.